ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஜூஜிகா நோ ரோக்குனினோட சாப்டர் 3 பார்க்க போறோம். ஏ சிங்கிள் மைண்டட் டிசையர். ஷுனோட தாத்தா ஷுன் எல்டர் ஷுன் கிட்ட ஷுன் உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல, நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம்னு கேட்பாரு. ஷுன் மாறினவங்களை போக விடுறது சரிதானு கேட்பான். அவன் தாத்தா அதேதான், மக்களுக்கு சான்ஸ் தேவை, மாறினாங்கன்னா மாறுறதுக்கு, திரும்ப பிறக்கன்பாரு. ஷுன் 4 வருஷம் ஆச்சு, அவங்க என் பேரண்ட்ஸை கொண்டு 4 வருஷம் ஆச்சு, அவங்க 5 பேத்துக்கிட்ட இருந்து நான் வேற மிடில் ஸ்கூல் போயிட்டேன், அதனால இப்ப அவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுன்பான். ஷுன்னோட தாத்தா இது அவங்களுக்கு போதுமான நேரம், அவங்க மொத்தமா மாற மனுஷங்களால மட்டும்தான் அக்னாலேஜ் பண்ணிக்க முடியும், அவங்க செஞ்ச பாவங்கள் ரெஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையான்னு, அப்புறம் மற்றவங்கள மன்னிக்கவும், அப்புறம் அப்படிப்பட்ட குவாலிட்டி இருக்கனாலதான் நம்மளாம் மனுஷங்கன்பாரு. ஆனா 4 வருஷம் ஜாஸ்தின்பா ஷுன். ஷுன்னோட தாத்தா இருந்தாலும் இங்க பாரு, அவனுக்கு ஒரு துளி கூட மாறலினா அவனுங்க மனுஷங்களே கிடையாது, அவங்க குடலை புடுங்கி கிழிச்சேறி அவனுங்க தோலை உரி மொத்தமா கொன்றுன்பாரு. ஷுன் அவனுங்க மாறி இருக்க கூடாதுன்னு வேண்டான்பான். அவங்க தாத்தா யாரு ஃபர்ஸ்ட்னு கேட்கவும் டீடைல்ஸ் இருக்கும். மடோக்கா ஹீரோ, ஃபர்ஸ்ட் இயர், பேசி ஹை, ரன்னிங் எரண்ட்ஸ்ல எக்ஸ்பர்டைஸா இருக்கவன், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரிலீஜியஸ் ஃபேனாட்டிக்கா இருக்கவன், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்க்காக காலநக்கம் கூட தயாரா இருப்பான்னு இருக்கும். அடுத்து செங்கோ ஜி கட்சுமி, ஃபர்ஸ்ட் இயர், மெய்சேக்கி ஹை, டாய்ஸ்ல எக்ஸ்பர்டைஸ், 3 வேளை சோத்த திங்கிறத விட பலவீனமானவங்களை டார்ச்சர் பண்றதா விரும்புறவன். அவனுக்கு பிடிச்சது ஏர்கன், எப்பவும் அவன் டார்கெட் நான் தான், ஏன்னா ஈஸியா எப்பவும் அள வச்சு பாப்பான்பான். அடுத்து உஷிரோ யுகா, பேசே ஹைல, ஃபர்ஸ்ட் இயர், ஹேண்ட்ஸமா இருக்கிறதுல தான் எக்ஸ்பர்டைஸ், இவனை விமனைசர்னு கூப்பிடுவாங்க. 6th கிரேடர் ஆனதுல இருந்து ஹேண்ட்ஸம் பிளே பாய், அவனோட கரண்ட் பிரைவேட் லைஃபே மிஸ்ட்ரி தான்பான். அடுத்து கூகா டாய்ச்சி, ஃபர்ஸ்ட் இயர் அட் மெய்சேக்கி ஹை, வயலன்ஸ்ல எக்ஸ்பர்டைஸ் ஆனவன், 90 kg ஜூடோ சாம்பியன்ஷிப்ஸ், நேஷனல் மிடில் ஸ்கூலோட வெற்றியாளன். நான் தான் எப்பவும் அவனோட பிராக்டிஸ் கிட்ட இருப்பேன், அவனோட புது டெக்னிக்ஸை ட்ரை பண்ணி பார்க்க, அவனோட புது டெக்னிக்ஸை அவன் ட்ரை பண்ணி பார்க்க ரொம்ப நேரம் நீடிக்கிறவன்பாங்க. அப்புறம் முதல்ல இருக்கவன் ஷிகோ குக்கியோ, தேய்சே ஹைல, ஃபர்ஸ்ட் இயர், கிட்டனத்துல தான் எக்ஸ்பர்டைஸ், 5 பேத்தையும் கண்ட்ரோல் பண்ற டவர், அவங்க ராஜா, என் பேரண்ட்ஸை கொன்ன அவங்கள சென்ட்ரல் ஃபிகர், டாப் ரெப் ஸ்கூல்லயே ப்ரிஃபெக்சரா ஃபுல் மார்க் எடுத்து டெஸ்ட்ல பாஸ் ஆனவன், இப்போ மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்குள்ள என்ட்ராக பார்த்துட்டு இருக்கான்பான். ஆசுமா ஒருமா ரொம்ப மோசமான இன்சிடென்ட்ல இருந்து அவளை காப்பாத்திருப்பான் இல்லையா, அதுக்காக அவனுக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு சொல்லி திங்க் பண்ணுவா. முன்னால போற உருமாவை பார்த்துட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு, இதுக்கு முன்னால நீ என்ன காப்பாத்தினில, அதுக்கு தேங்க்ஸ்ன்பா. அப்புறம் நான் உனக்கு தேங்க்ஸ் பண்ண விரும்புறேங்கிறப்ப மோனே வந்துட்டு சீசரு காலையிலேயே ரொம்ப ஹாட்டா இருக்குது போலேன்பா. சீசுரு ஆசுமா அடியே மோனே ஓடி போடின்பா. உருமாவா வேற எங்கேயாவது போலான்ட்டு கூட்டிட்டு போவா. ஸ்டேஸ் கிட்ட போவாங்க, ஜீபேபேட கிஃப்ட் பண்ணுவா, செயின் மை டால் மாதிரி. இத என்ன இதுன்னு கேட்பான் உருமா. இது சீபேபேட் சான், சீபேட் அனிமல் சீரீஸ்ல வரது, இது கியூட்டா இருக்குல்லன்னு கேட்பா ஆசுமா. இது ப்ரொடெக்டிவ் சாம், இதே போல நிறைய இருக்கு, லைக் சீபே டாக், அப்புறம் சீபே கேட், பட் சீபேபேட் சான் தான் ரேர்ன்பா. அப்புறம் அது மட்டும் இல்ல, சாரி நான் ரொம்ப தொலை பண்றலான்பா. உருமா மனசுக்குள்ள அவளுக்கு ஸ்ட்ரேஞ்சான ஹாபிஸ் இருக்குன்னு திங்க் பண்ணுவா. ஆசுமா அடுத்த தடவை உருமா இதால பாதுகாக்கப்படுவான்னு திங்க் பண்ணுவா. உருமா அந்த கிஃப்ட்க்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு கிளாஸ்ல திரும்ப மாட்டாம இருந்தா சரின்பா. ஆசுமா தூங்காத, அப்புறம் நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லி ஆகணும்ட்டு ரொம்ப தயங்குவா. மன்னிப்பு கேட்டு அப்புறம் இல்ல ஒன்னும் இல்லைன்ட்டு போயிருவா. ஒருமா மனசுக்குள்ள ஆசுமா சான் ரொம்ப எச்சரிக்கையா இல்லாம இருக்கிறது ஒரு மாதிரி ஃபைனா தான் இருக்குன்பா. செங்கோஜி ஸ்டேஸ்ல கீழே இறங்கி வருவான். அவனை பார்த்துட்டு உருவா மனசுக்குள்ள 15 வயசு, பிளட் டைப்பே, நல்ல கிரேட்ஸ் வச்சிருக்கான், ஸ்போர்ட்ஸ்ல பேட், பேரண்ட்ஸ் உயிரோட இருக்காங்க, நல்லா இருக்காங்க, சகோதரர்கள் இல்ல, நல்ல குடும்பத்துல வளர்ந்துருக்கான், பார்க்க போனா கேர்ள்ஸ் மத்தியில பாப்புலர், ஆனா அவனை பத்தி எந்த காசிப்பும் இல்லைன்னு திங்க் பண்ணுவான். பாஸ்ட் திங்க் பண்ணுவான். 4th இயர் எலிமெண்ட்ரியில நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ், சீட் மாத்திரப்ப ஆரம்பிச்சது, அவன் பக்கத்தால உட்காந்தான். அப்ப எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லாதப்ப அவன் என்கிட்ட பேசினான், அது சந்தோஷத்தை கொடுச்சு, ஆனா அது மிஸ்டேக்ன்பான். பூச்சியை பிடிச்ச ஏர்கன்ல போட்டு சுடுவான், பீஸ் பீஸா போகும். உருமா எல்லாத்துக்கு பின்னால இவனும் தானே இருந்திருக்கான், இவன் அந்த பூனையை கொண்டதுல இருந்து எல்லாத்துலயுமே இருந்திருக்கான், அவங்கள ஒருத்தன் தானே நீயும் திங்க் பண்ணுவான். இங்க பிரச்சனையே செங்கோஜி ஹார்ட் அளவுல மாறி இருக்கானா இல்லையாங்கிறது தான். எனக்கு தெரிய வாய்ப்புலன்னு திங்க் பண்ணுவான், இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், ஆனா எப்படின்னு திங்க் பண்ணுவான். நடந்து போறப்ப என்ட்ரன்ஸ் செரிமோனி பாஸ் பண்ணி 2 வாரம் ஆச்சு. செங்கோஜியை பத்தி சஸ்பீஷியஸா ஒன்னும் இல்ல, நான் அவன் கிட்ட வந்து எதுவும் ஸ்பார்க் ஆகல. நான் இப்படிதான் தெரிஞ்சுக்க தாத்தா தாத்தா கொள்றக்கான வழிகளை மட்டும் தான் கத்து கொடுத்துருக்கீங்கன்னு திங்க் பண்றப்ப செங்கோஜி ஓடி வந்து என்ன ஞாபகத்துல இருக்கான்னு கேட்பான். உருமா எப்படி மறப்பான்னு கேட்பான். செங்கோஜி எலிமெண்டரி ஸ்கூல்ல ஒன்னா படிச்சது, நல்ல வேளை நீ மறக்கலின்பா. உருமா மனசுக்குள்ள செங்கோஜியோட சிரிப்பை பார்த்துட்டு எதுக்காக என்ன கூப்பிட்டான், எதுக்கு அப்படி சிரிக்கணும்னு திங்க் பண்ணுவான். செங்கோஜி உனக்கு விருப்பம் இருந்தா அடுத்த சண்டே வெளியே போக என் கூட வரேன்னு கேட்பான். உருமா அடுத்த சண்டே போகவும் செங்கோஜி நீ வரமாட்டேன்னு நினைச்சேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்பா. உருமா ஏன் கூட வெளியே போகணும்னு ஏன் கேட்டேன்னு கேட்பான். செங்கோஜி திரும்ப நம்ம சேம் ஸ்கூல்ல இருக்கனால நம்ம திரும்ப ஒன்னா இருக்கலாம்னு நினைச்சேன்பான். உருமா என்ன நம்ம ஒன்னா இருக்காதான்னு கேட்பான்.
நம்ம இன்னசென்ட்டா 2 பேரும் ப்ளே பண்ண டைமும் இருக்கு. ஆனா நம்ம அழிக்க முடியாத ஒரு வரலாறு இருக்குல்ல, அதை இக்னோர் பண்ணிட்டு எப்படி ஒண்ணா இருக்க? என்ன மாதிரியான வியூ இதுன்பா. ஒருமா மனசுக்குள்ள செங்கோஜி என்னத்த பண்ண போறானோ, ஆனா அவனோட ஈவில் திங்ஸை நான் பார்க்க போறதா இல்லைன்னு திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறமா செங்கோஜி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பொண்ணா இருக்கும் இல்லையா, அதனால ஒரு போட்டோ எடுக்கலாமான்னு கேட்பான். போட்டோ பூத் போய் போட்டோஸ் எடுப்பாங்க. செங்கோஜி நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், இதை என் போன்ல ஒட்ட போறேன்பா. போட்டோஸை பார்த்துட்டு இந்த தேங்க்ஸ்ன்ட்டு நீட்டுவான். சரி அடுத்த பக்கம் போலாமான்ட்டு உருமா கையை பிடிச்சிட்டு எடுத்துட்டு ஓடுவான். உருமா தலையில கேட்டியாஸை போட்டு விடுவான். அப்புறம் ட்ரெஸ் பை பண்ணுவாங்க. அப்புறம் கெஃபேக்கெல்லாம் கையை பிடிச்சி இழுத்துட்டு கூட்டிட்டு போவான். உருமா ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவான். பார்த்தாலும் அவர்ஸா இருப்பாங்க. செங்கோஜி சாரி, நாமளா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து தானே உட்காருவாங்கன்பா. உருமா ஏன் பக்கத்துல உட்கார போறேன்னு கேட்பான். செங்கோஜி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நான் இவ்வளவு ஃபன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்பா. உருமா அப்படியான்ட்டு மனசுக்குள்ள செங்கோஜி என்ன ஃபேஸ் பண்ணிருக்கான், இந்த ஃபீலிங்ஸ்லாம் என்னன்னு கேள்வி கேட்டுக்குவான். இதை நான் அதுக்கு முன்னாடியே ஃபீல் பண்ணிருக்கேன், இது கெட்டது இல்ல, இது ஃப்ரெண்ட்லினஸ்னு திங்க் பண்ணுவான். செங்கோஜி திடீர்னு அழுது இங்க நான் மட்டும் தான் ஃபன் பண்ணிட்டு இருக்கேன், உருமா ஆப்சென்ட் மைண்டட்லயே இருக்க மாதிரி இருக்குன்பா. உருமா டே என்னடா ஆச்சுன்னு கேட்பான். செங்கோஜி இல்ல விடு, என் மேலதான் தப்பு, உங்ககிட்ட இருந்து இப்படிப்பட்ட விஷயங்களை எதிர்பார்க்கறதுக்குன்பா. உருமா மனசுக்குள்ள என்ன எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கற விஷயம் தப்புன்னா வருந்துறது என்னாச்சு, கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் இது நிஜம்தானா, நீ மாறிட்டியான்னு திங்க் பண்ணுவான். இந்த இன்சிடென்ட்ல இருந்து அடிக்கடி உருமா கூட செங்கோஜி பேசுவான். அப்போ ஒரு நாள் யதார்த்தமா கூகா அண்ட் செங்கோஜியை கிராஸ் பண்ணுவான். அப்ப கூகா இப்பெல்லாம் நிறைய உருமா கூட சுத்துறே ஏன்னு கேட்பான் செங்கோஜி கிட்ட. உருமா அதை பாக்குறப்ப கூகா என்ன பண்ணாத அதை பண்றேன்னு கேட்பான். செங்கோஜி நான் வருந்துற ஒண்ணு இருக்குல்லன்பான். உருமா ஷாக் ஆவான், வருந்துறதான்னு. கூகா அதை என்னன்னு கேட்பான். இதுக்கப்புறம் செவ்வா போலாம் டே செங்கோஜின்பான். உருமாக்கு மனசே இருக்காது, செங்கோஜி இது நீதானான்னு திங்க் பண்ணுவான். கிளாஸ் முடிஞ்சு போறப்ப உன்னோட வீட்டுக்கு போறதுக்கான ரூட் ஆப்போசிட்ல இருக்கு, என் கூட வர வச்சதுக்கு சாரின்பா செங்கோஜி. இல்ல பரவாயில்லன்பா உருமா, நான் உனக்கு ஒண்ணு காட்டணும் உருமான்பா செங்கோஜி. இங்கதான் இருக்குன்ட்டு உருமா நான் கூட சுத்துறப்பெல்லாம் என் மண்டைக்குள்ள ஒன்னே ஒண்ணுதான் ஓடிக்கிட்டே இருக்கு, நீ எனக்கு எலிமெண்டரி ஸ்கூல்ல செஞ்ச விஷயங்கள்பா. உனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கான்னு கேட்பான் செங்கோஜி. உருமா அப்படிப்பட்ட விஷயத்த தொடாம இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றது ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்பா. இதை பத்தி நான் அவன் தாட்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறப்ப செங்கோஜி மன்னிப்பு கேட்பான். நான் உன்கிட்ட நிறைய தடவை மன்னிப்பு கேட்க விரும்பி இருக்கேன், ஆனா எனக்கு பயம், நம்மளோட டைம் எப்படியே பாஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன்பான். உருமாக்கு மனசே இருக்காது, நிறுத்திக்கன்னு திங்க் பண்ணுவான். அந்த டைம்ல தான் செங்கோஜி வந்து எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தானோ அந்த கேட் இங்க இருக்கும், அது வரும், இவ்வளவு பார்க்க தான் வந்துன்பான். பார்த்தா ஒரு வேன் வந்துடும், அந்த பூனையை காப்பாத்த லைஃபே ரிஸ்க் பண்ணுவான். இதை பார்த்த உருமாவுக்கு மனசே இருக்காது, ஒரு பூனையோட உயிரை காப்பாத்த தான் லைஃபை ரிஸ்க் பண்ணிருக்கானேன்னு. மிஸ்டேக்கே இல்ல, செங்கோஜி மொத்தமா மாறிட்டான்னு திங்க் பண்ணுவான். செங்கோஜி இது இப்போன்ட்டு திரும்புறப்ப ஃபேஸ் மாறும். உருமா பின்னால ஃபோர்ஸை யாரோ வந்து இடிப்பாங்க, கட்டி பிடிச்சுக்குவாங்க. பார்த்தா ஆசுமாவா இருப்பா. உருமா அதை திரும்பி பார்த்துட்டு இருக்கப்ப செங்கோஜி கல்லெடுத்து மண்டையிலே அடிப்பான். ஃபாரஸ்ட்ல தனியா இருக்க வீட்டுக்குள்ள அதுக்கப்புறம் காட்டுவாங்க. உருமா டைப் பண்ணப்பட்டிருப்பான். லேசா கண்ணை முழிச்சு பாக்குறப்ப செங்கோஜி என்ன முழிச்சுக்கிட்டியான்னு கேட்பான். கையில அந்த பூனை இருக்கும். செங்கோஜியை பார்த்துட்டு பக்கத்துல இருக்க ஆசுமாவை நோட் பண்ணுவான். ஆசுமா அழுவா. செங்கோஜி ஒன்ன எலிமெண்டரி ஸ்கூல்லயே வச்சு என்னால கொல்ல முடியாம போச்சுங்கிறத நினைச்சுதான் நான் தினம் வருந்திட்டு இருக்கேன்பா. நான் இந்த ஒரு வாய்ப்பு ஷிகோக்கு சானுக்கு தான் நினைச்சிட்டு இருந்தேன், அதனால அதை கிவ் அப் பண்ண போறேன். என் கண்ணு முன்னால வந்து நிக்கிற நீ திரும்ப எல்லாம் நான் வேட்டையாட நினைக்கிறத மத்த யாருக்கும் கொடுக்க முடியல, அப்படியே போட்டுன்னு விட முடியாதுலன்பான். முடிஞ்சதுன்ட்டு பூனையோட கழுத்தை திருகுவான். ஒரு அதை விட்னஸ் பண்ற மாதிரி காட்டி முடிப்பாங்க. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது பினான்சியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.